ட்ரம்பின் திடீர் நிலைப்பாடு உலக அரசியல் அரங்கில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த வாரம் வரை கூட்டணி நாடுகள் தேவையில்லை, நாங்க போரில் ஜெயிச்சிட்டோம் என்று முழங்கிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்போது ஹார்முஸ் ஜலசந்திக்கு போர்க்கப்பல்களை அனுப்பும்படி உலக நாடுகளை கெஞ்சி கேட்டிருப்பது அவரது அமெரிக்கா முதலில் கொள்கைக்கு நேர்முரணாக உள்ளது. இது உலக நாடுகளின் பாதுகாப்பு பொறுப்பு குறித்த பாரம்பரிய அமெரிக்க நிலைப்பாட்டில் ஒரு வியத்தகு மாற்றமாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரான் மீது போர் தொடங்கிய பிறகு ஹார்முஸ் ஜலசந்தியில் நிலைமை மிகவும் தீவிரமாகியிருக்கிறது. இது வெறும் தற்போதைய பதற்றம் மட்டுமல்ல, வரலாற்று ரீதியாகவே இந்த ஜலசந்தி ஒரு மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த கடல் வழிப்பாதையாகும். 1980களில் நடந்த டேங்கர் போர் போன்ற சம்பவங்கள் இதன் பாதுகாப்பின் அவசியத்தை முன்னிறுத்தியுள்ளன. உலக எண்ணெய் விநியோகத்தில் கிட்டத்தட்ட 20 விழுக்காடு இந்த வழியாகத்தான் செல்கிறது. ட்ரம்ப் நிர்வாகம் ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து விலகியதும், அதிகபட்ச அழுத்தம் என்ற கொள்கையை ஈரானுக்கு எதிராக பிரயோகித்ததும் தற்போதைய மோதலுக்கு வழிவகுத்தன. ஈரானின் அச்சுறுத்தல்கள், கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் மற்றும் ட்ரோன் சம்பவங்கள் போன்றவை இந்த கடல் வழியின் பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்கியுள்ளன. இதன் நேரடி விளைவாக உலக அளவில் எண்ணெய் விலை விண்ணை முட்டுகிறது. இது வெறும் பெட்ரோல் விலை உயர்வை மட்டும் குறிக்கவில்லை. சர்வதேச வர்த்தக பாதைகள், கப்பல் காப்பீட்டு பிரீமியங்கள் மற்றும் உலகளாவிய விநியோக சங்கிலி ஸ்திரத்தன்மை ஆகியவற்றில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த நெருக்கடியான சூழலில்தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீனா, பிரான்ஸ், ஜப்பான், தென் கொரியா, பிரிட்டன் போன்ற நாடுகள் தங்கள் போர்க்கப்பல்களை ஹார்முஸ் ஜலசந்திக்கு அனுப்ப வேண்டும் என்று பகிரங்கமாக அழைப்பு விடுத்திருக்கிறார். ஈரானின் ராணுவ பலம் 100 விழுக்காடு அழிக்கப்பட்டுவிட்டது. ஆனால் அவர்கள் இன்னும் சில தாக்குதல்களை நடத்தலாம் என்று அவர் குறிப்பிடுவது இந்நாடு தனது முழு பொறுப்பையும் ஏற்க தயங்குவதையும் அதே நேரத்தில் அச்சுறுத்தலை கட்டுக்குள் வைத்திருக்க விரும்புவதையும் காட்டுகிறது. இந்த வல்லரசு தொடர்ந்து ஈரானிய கடற்கரையை தாக்கும், கப்பல்களை அழிக்கும் என்றும் ட்ரம்ப் பேசியிருக்கிறார். ஆனால் மற்ற நாடுகள் இந்த முக்கிய கடல் பாதையை பாதுகாக்க உதவ வேண்டும் என்பதுதான் அவரது எதிர்பார்ப்பு. பிரிட்டன் பாதுகாப்பு அமைச்சகம் கூட்டணி நாடுகளுடன் பல்வேறு விருப்பங்களை விவாதிப்பதாக சொல்லியிருக்கிறது. இது ஒரு எச்சரிக்கையான அணுகுமுறையாகும். ஏனெனில் பிரிட்டன் தனது சொந்த மூலோபாய நலன்களையும் வாஷிங்டனின் கணிக்க முடியாத வெளியுறவு கொள்கையையும் கருத்தில் கொள்கிறது. பிரான்ஸ் அதிபர் மக்ரோன் மோதலின் தீவிரமான கட்டம் முடிந்த பிறகு மட்டுமே கப்பல்களை அனுப்ப முடியும் என்று நிபந்தனை விதித்திருக்கிறார். ஐரோப்பிய நாடுகள் ஈரானுடன் பதற்றத்தை தணிக்க முயற்சிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் இது அதன் அழைப்பை உடனடியாக ஏற்றுக்கொள்ள தயங்குவதையும் அதன் கொள்கையின் நம்பகத்தன்மை மீதான சந்தேகத்தையும் பிரதிபலிக்கிறது. ஜப்பான் மற்றும் தென்கொரியா போன்ற நாடுகள் மத்திய கிழக்கு எண்ணெய் மீது அதிக நம்பிக்கை கொண்டவை என்பதால் இந்த விவகாரத்தில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உள்ளன. இந்த அழைப்பு அதிபர் இதற்கு முன் பேசியதற்கு முற்றிலும் முரணாக இருக்கிறது. கூட்டணி நாடுகள் உதவணுமான எனக்கு கவலை இல்லை என்று சொன்னவர் இப்போ உலக நாடுகள் அனைத்தும் ஹார்முஸ் ஜலசந்திக்கு கப்பல்களை அனுப்ப வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். இது அந்நாடு தனது பொறுப்பை மற்ற நாடுகளின் மீது திணிக்கிறதா என்ற கேள்வியை எழுப்புகிறது. சர்வதேச உறவுகள் வல்லுநர்களின் பார்வையில் இது அந்த வல்லரசு தனது கூட்டாளிகளின் ஈடுபாட்டை சோதிக்கும் ஒரு நடவடிக்கையாகும். கூட்டாண்மை பாதுகாப்பு சுமையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அவரது நீண்டகால கோரிக்கையின் பிரதிபலிப்பாகவும் இது இருக்கலாம். வாஷிங்டனின் இந்த திடீர் நிலைப்பாடு உலக அரசியல் சமநிலையை மாற்றும் வல்லமை கொண்டது. இது வெறும் எண்ணெய் பற்றிய பிரச்சினை மட்டுமல்ல, உலக பாதுகாப்பு பொறுப்பை யார் சுமப்பது என்ற பெரிய கேள்வி. இந்நாட்டின் நம்பகத்தன்மையும் உலக தலைமைத்துவமும் கேள்விக்குள்ளாக்கப்படுகின்றன. இது அதன் சக்தி குறைகிறதா அல்லது இது ஒரு புதிய ராஜதந்திரமா? இந்த கேள்விக்கு உலக நாடுகள் எப்படி பதில் சொல்லப் போகின்றன என்பதை பொறுத்துதான் எதிர்கால உலக அரசியல் இருக்கும். இது உலகளாவிய பாதுகாப்பு கட்டமைப்பில் ஒரு மறுசீரமைப்பிற்கு வழிவகுக்குமா அல்லது இந்நாட்டின் பின்வாங்கல் ஒரு வெற்றிடத்தை உருவாக்குமா என்பதை காலம்தான் சொல்லும்.